தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ப நாமத்திலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே நம்பிக்கை என்னும் தலைப்பின் மூலமாக உங்களோடு நான் பேச தெரிந்து கொண்டேன். தாவீது பக்தனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒரு அருமையான ஒரு காரியம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேத வாக்கியம் சொல்கிறது, கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சஞ்சலமான கஷ்டமான நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் தாவீதுக்கு காணப்பட்டது. அந்த நாளிலே அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தரை நம்பியிருக்கிறோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது அலெக்சாண்டர் அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. உலகம் முழுவதும் தன் குடைகள் கொண்டு வரும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட இந்த அலெக்சாண்டர் உலக படையெடுப்பை துவங்கும் போது அவருடைய சொத்துக்கள் எல்லாற்றையும் தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்தார் இந்த கிரேட் அலெக்சாண்டர். அதை கண்ட அவரது உயிர் நண்பரான பெர்கிடிஸ் அலெக்சாண்டர் நோக்கி, எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு தந்துவிட்டீர்களே, உங்களிடம் மீது உள்ளது என்ன என்று அந்த அலெக்சாண்டரை பார்த்து அவர் நண்பர் கேட்டார். அலெக்சாண்டர் பெருமூத்துடன் கூறினார், நம்பிக்கை என்று பதிலளித்தார். கிறிஸ்துவுக்கு பெருமாள்களே, அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. இதனால நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர ஒரு பாடம் என்னவென்று பார்க்கும்போது நம்பிக்கையாக வாழ வேண்டும். வேதத்திலே ஒரு அருமையான ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையிலே ஒரு காணப்பட்டது ஒரு பெரிய நம்பிக்கை. பெரும்பாடு ஸ்திரீ வாழ்க்கையிலே அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பெரும் பாடுள்ள ஸ்திரீ, அந்த பெரும் பாடுள்ள ஸ்திரியுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம், பெரிய பாடுகள் பெரிய கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அவருக்கு இருந்தது ஒரு நம்பிக்கை. பெரும் பாடு மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே தேவன் நமக்கு கற்றுத்தர ஒரு பாடம் என்னவென்று பார்க்கும்போது நம்பிக்கை. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பேலமேலம் இருந்தது. அது மாத்திரமல்ல, சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகளாய் வாழ்ந்தார்கள். தமக்கு வரக்கூடிய நிந்தைகள், அந்த அம்மா அவருடைய வாழ்க்கை எந்த விசேஷத்திற்கும் போக முடியாத ஒரு காரியம், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காரியம், குடும்ப அங்கத்தினால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஒரு நாற்றமெடுத்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்ட அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று மருத்துவ செலவுக்காக செலவழித்து வாழ்ந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனாலும் எல்லா சொத்துக்களும் வீணானது என்று சொல்லி ஆண்டவரை விற்று, ஒருவேளை இன்னைக்கு நீங்க நானும் மனுஷரை நம்பி எடுக்கின்ற முடிவு வீணான ஒரு காரியம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு விட்டு எல்லாத்தையும் செலவழித்து விட்டு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, மனுஷரை நம்பதை பார்க்கிறோம், கர்த்தரின் பேரில் பற்றுதா இருப்பதே நலம் என்று சொல்கிறது. இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு காரியம், லூக்கா என்ற புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த அம்மாவுடைய வாழ்க்கை குறித்து நாம் படிக்கின்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடலாய் இருந்து தன் ஆஸ்திரியெல்லாம் வைத்திருக்கு செலவழித்தும் ஒரு நாளும் சொஸ்தமாக்க கூடாய் இருந்தது. கிறிஸ்துவுக்கு பெருமான பிள்ளைகளே, அந்த பெருமாளுடைய ஸ்திரீ வாழ்க்கையிலே தனிமையாய் வாழ்ந்து ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில எல்லா பணத்தையும் செலவழித்து விட்ட அந்த அம்மாவுடைய வாழ்க்கை 12 வருஷம், ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷம் பெரும் பாடலா இருந்து தன் ஆஸ்தி எல்லாம், தன்னுடைய சொத்து எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. ஆனாலும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று சொல்லி யோசித்து கொண்டு பார்க்கும்போது ஒருவேளை யோசித்து பாருங்க, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 11 வருஷம் ஏமாற்றங்கள். உலகத்தை நம்பி, உலகத்தில் வைத்திர நம்பி, சொந்தக்காரன் நம்பி பார்க்கும்போது அதே 11 வருஷமா அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தான் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பெருமான பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேக வருஷமாக உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆனால்
12ஆம் வருஷத்துல கடைசியிலே அந்த அம்மாவுக்கு கிடைச்சது என்னவென்று பார்க்கும்போது தான் ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. அந்த ஸ்திரீ என்ன செய்தாங்க, 44ஆம் வசனம் அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு உயிர் ஊற்றக்கூடிய ஒரு வசனம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரூற்றக்கூடிய ஒரு வசனமாக இருக்கலாம் இந்த 44ஆம் வசனம். அந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம், இதுவரைக்கும் டாக்டருக்கு பின்னாக சென்று மனுஷனுக்கு பின்னாக சென்ற அந்த ஸ்திரீ இப்பொழுது அவருக்கு பின்னாக வந்து என்று பார்க்கும்போது, அவர் என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி பின்னாக சென்ற பொழுது அந்த வாழ்க்கை என்று பார்க்கும்போது பின்னாக சென்றால் என்று பார்க்கும்போது அந்த 11ஆம் வருஷம் முடிந்து 12ஆம் வருஷத்திலே அந்த மகள் ஆயத்தமானாள். இந்த நம்பிக்கை என்ற செய்தியிலே முதலாவது ஒரு தலைப்பு என்னோடு பார்க்கும்போது அந்த மகள் பின்னாக சென்றாள். அப்படினால் ஒரு ஆயத்தம். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அவர் பின்னாக வந்தார். எல்லாவற்றுக்குமாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, இதுவரைக்கும் ஒரு ஆயத்தம் இல்லாத அந்த ஸ்திரீ வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 11 வருஷங்களை வீணாக்கினேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டுகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை காலங்களை வீணாக வாழ்ந்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் இருந்ததா? ஆனால் அந்த பெரும்பாடு ஸ்திரீ வாழ்க்கையிலே 11 ஆண்டுகள் ஆயத்தம் இல்லாமல் இருந்த ஸ்திரீ 12ஆம் வருஷத்திலே தானே பின்னாக சென்றால், இயேசுவுக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுத்த அந்த ஒரு காரியம் வெற்றியாய் விழுந்தது. ஆயத்தமாயிருந்தால் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தினார். இயேசுவை நாட வேண்டுமே, அவருக்கு பின்னாக செல்ல வேண்டுமே. இதுவரைக்கும் நான் மனுஷரை நம்பி நம்பி வாழ்ந்தனே, எல்லா பணமும் போனதே, எல்லாருடைய சொத்துக்கள் போனதே, மருத்துவரை நாடி சென்றேனே, ஒரு பதில் இல்லையே, என்னுடைய உறவுகள் மத்தியிலே ஒரு அவமானம் ஏற்பட்டது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆனதே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் நான் யாரை நாட வேண்டுமோ அவரை நாடவில்லை. நான் எதற்கு ஆயத்தமாக வேண்டுமோ அதற்கு ஆயத்தமாகவில்லை. நான் இத்தனை வருத்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து ஜீவிதத்தில் இருந்து கிறிஸ்துவனாக இருந்து எத்தனையோ பிரசங்களை கேட்டோம். இன்னும் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு உலகமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பலவிதமான நோய்கள் வந்தாலும் சரி, அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எங்க திருச்சபைங்கன்னு சொல்லி ஆயத்தமாகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போதுதான், நோய் வரும்போதுதான் இயேசு கிறிஸ்துவை நாடுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறதா? ஆனால் அந்த பெரும்பாடு ஸ்திரீ வாழ்க்கை ஆயத்தமாக இருந்தது. இயேசுவை காண வேண்டுமே என்று சொல்லி அவள் இயேசுவை நாடி ஓடி தேடி செல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். இயேசுவுக்கு பின்னாக செல்லும் போது நிச்சயமாகவே எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ பின்னாக சென்றாள். அவருடைய வாழ்க்கையிலே அவமானம் ஏற்பட்டது, கேவலமான ஒரு காரியம் ஏற்பட்டது, தனிமை ஏற்பட்டது, அங்கலாய்ப்பு ஏற்பட்டது, தன்னை சொத்து முழுவதையும் செலவழித்தனேன் என்று சொல்லி போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை சொத்தை வைத்து வீட்டை வைத்து சாதிக்கலாம் என்று பார்த்தார். ஆனால் முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதை வைத்து நீங்கள் சாதிக்கலாம் என்று சொல்லி பதவி இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே முடியாது. அவைகளெல்லாம் பின்னாக நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நாடி வருகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் ஸ்திரீ வாழ்க்கையிலே 11 வருஷங்கள் ஏமாற்றமான ஒரு காரியமாக இருந்தது கிறிஸ்துவுக்கு பெருமாளே. ஆனால் அவள் இயேசுவை நம்பி கடவுள் பேர் வைத்து விட்டு பணத்தை தூக்கி போட்டு விட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக அவள் வாழ்க்கை ஆயத்தப்படுத்தினாள். இயேசு கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஆயத்தமானாள். ஆயத்தமான பிற்பாடு அந்த 44ஆம் வசனத்துல அடுத்த ஒரு காரியம் சொல்கிறது. அவள் பின்னாக சென்று இயேசுவை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இனி நான் இயேசுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்துவனாக வாழ நினைக்கிறார். இரண்டாவதாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுத்தர பாடம், அந்த ஸ்திரீ மூலமாக கற்றுத்தர பாடம், அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். முதலாவது செய்த காரியம் நான் பின்னாக நான் செல்ல வேண்டும். இரண்டாவது செய்த ஒரு காரியம் வஸ்திரத்தை நான் தொட வேண்டும். அவருடைய வஸ்திரம் தூய்மையானது, நம்முடைய வஸ்திரம் அழுக்கானது.
திருச்சபையிலே நீங்கள் நான் எடுக்கின்ற முடிவு, அவனுடைய வஸ்திரம் தூய்மையானது, அவரை நான் தொட வேண்டும், அவனுடைய என்னுடைய வஸ்திரம் அழுக்கமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வஸ்திரத்துடைய வாசனை எப்படி இருக்கு பார்க்கும்போது லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய வஸ்திரம் லீபனோனுடைய வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவனுடைய என்னுடைய வாசனம் அழுக்காய் இருக்கிறது. என்னுடைய எண்ணம், அவனுடைய நீங்கள் நானும் திருச்சபையில் அமர்ந்திருந்து நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் பெருமான பிள்ளைகளே, நீங்கள் அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும். ஏழு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் தூய்மையானது, பரிசுத்தமானது. அந்த வஸ்திரம் வெண்மையானது, அந்த வஸ்திரம் பிரகாசிக்கக்கூடியது. அந்த வஸ்திரத்தை தொடும்போது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்று ஆண்டவரே துக்கமுகமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே உம்மை பின்பற்ற வேண்டும், உன்னை பின்பற்றும் போது ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தார். என்னுடைய ஊழியங்களோ அல்லது நான் எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் ஊழியத்தை முடிக்கிறோம் செய்யல, ஆனா ஆண்டவரே ஒரு அற்புதமாச்சும் நடக்க வேண்டும். 11 வருஷமாக என் வாழ்க்கையில ஏமாற்றம் ஆண்டவரே, 11 வருஷமாக நீங்கள் வேலை செய்யற வேலை ஒருவேளை நஷ்டமா இருக்கலாம், 11 வருஷமாக தோல்வியா இருக்கலாம். ஆனா அந்த 11 வருஷம் முடிஞ்சு அந்த 12ஆம் வருஷத்துல பாருங்க ஒரு வெற்றி இருக்கும். 11 வருஷமாக வீணாக செலவழித்து படுத்து என்னுடைய வாழ்க்கையை செலவழித்து வீணான வாழ்க்கையை செலவழித்து அந்த இயேசு கிறிஸ்துவை நாடி வந்த பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. சகரியால நான் வாசிக்கும் போது அவருடைய வஸ்திரம் தூய்மையான ஒரு காலத்தை வஸ்திரத்தை தொட வேண்டும். சகரியா சொல்றாரு, நம்முடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது, கலைத்து போடுங்க. அவனுடைய என்னுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது, என் வாழ்க்கையை கலைத்து போடுங்க. இது வரைக்கும் நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அழுக்கான வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டேனோ, அந்த பரிசுத்தமான வஸ்திரத்தை தொட்டோனோ, அப்பொழுது அந்த சிறுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மை தொட வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை தொட வேண்டும், அந்த ஸ்திரீ உம்மை பின்பற்றினால் ஒழிய தொட முடியாது. அந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்றாங்க, இது வரைக்கும் நான் வீட்டில் படுத்திருந்தேன், வீட்டில் படித்தா இருந்தேன், வியாதியா இருந்தேன், நான் என்னைக்கு நான் நடந்த ரோட்டுக்கு வந்து அந்த இயேசுவை நான் பின்பற்றணும், அவருக்கு பின்னால போகணும் என்று சொல்லி முடிவெடுத்தனும். எப்படி அந்த வாலிபன் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனுக்கு போதித்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கும் போதுதான், அந்த இயேசு கிறிஸ்து பின்பற்றும் போதுதான் அவருடைய வஸ்திரத்தை தொட முடியும். வீட்டில் இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா பழைய வாழ்க்கையை மாற வேண்டும், இது இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், இந்த சத்தியத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பின்னாக வரும்போதுதான் அந்த வஸ்திரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்திரீ எழுந்து அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி அவர் கலைத்து போட்டு இயேசு கிறிஸ்துவை தொட வேண்டும் சொல்லும்போது அந்த அவளுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது, அவருடைய வஸ்திரம் நாற்றமாக இருக்கிறது. அந்த கும்பல் மத்தியிலே போக முடியல, எப்பயாச்சும் உள்ள போய் அந்த இயேசுவை பார்க்கணுமே. அந்த வஸ்திரம் நீதியான வஸ்திரம், அந்த வஸ்திரம் வளமையான வஸ்திரம், அதை தொட்டா எனக்கு பரிசுத்தம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த எண்ணி கூடத்துக்குள்ளே போகிறார். அழுக்கான வஸ்திரமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்பொழுது செய்த ஒரு காரியம், அந்த 44ஆம் வசனத்துல அந்த கடைசி வரை உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இன்னைக்கு அருமையான ஒரு காரியத்தை படிச்சு விடுறோம். பின்னாக சென்றால் அந்த வஸ்திரத்தை தொட்டால் மூன்றாவது நின்று போயிற்று, தொட்டுடனே நின்று போயிற்று. 11 வருஷமா ஆண்டவரே என்னை தொட வேண்டும் என்று சொல்லி அந்த மகனுடைய வாழ்க்கையில அந்த 12ஆம் வருஷத்துல அந்த வேதனை, அந்த துன்பம், அந்த துயரம், அந்த கஷ்டம் ஒரு நிமிஷத்துல நின்று போச்சு. 11 வருஷங்கள் கடந்து அந்த 12ஆம் வருஷத்துல அந்த பெரும்பாலும் ஸ்திரீ வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு உன்னதமான அனுபவம், ஒரு ஆச்சரியமான அனுபவம் என்று பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவளா இருந்தான். அந்த இயேசுவை நான் தொட வேண்டுமே, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரலையே, என் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி இல்லையே என்று சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா, அத்தனை வருஷம் அவளாய் வாழ்ந்த அந்த ஸ்திரீ எப்பொழுது இந்த நாட்டம் நீங்கும், எப்பொழுது இந்த துயரம் நீங்கும், எப்பொழுது இந்த பிரச்சனை நீங்கும், எப்பொழுது இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை தொட்ட அந்த பெரும்பாலும் ஸ்திரீ
உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீங்கள் நானும் அவரை நம்ப வேண்டும். அந்த இயேசுவை வஸ்திரத்தை தொட்டாங்களுக்கு வியாதி நீங்கும் என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கு நம்பிக்கை வந்தது. இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்தேன், இதுவரைக்கும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இல்லை, இனிமேலும் எப்படி நான் வாழப்படுகிறேன். 2020 நான் கண்டேன் ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது ஆண்டவரே, சுனாமி வந்தது, புயல் வந்தது ஆண்டவரே, வெள்ளம் வந்தது, இப்பொழுது ஒரு கொடிய நோய் வந்திருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாடி செல்கிறோம். அந்த சிறிய வாழ்க்கையில 12 வருஷமாக வியாதி, 12 வருஷமாக படுக்கை, ஆண்டவரே எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி இருந்த அந்த ஸ்திரீடைய வாழ்க்கையில அந்த 11ஆம் வருஷம் முடிந்து 12ஆம் வருஷத்துல ஒரு அற்புதம் வந்துச்சு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில. அவரை நேசிக்க ஏன் நம்ம தாமதப்படுத்தணும்? 11 வருஷத்துக்கு முன்னமா ஒருவேளை நீங்க பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் நீங்க தாமதிக்கிறீங்களா? இயேசுவை நாட வேண்டுமே, அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. இதுவரை கேட்ட 11 வருஷமாக கேட்ட பிரசங்கம் எங்கே? பல வருஷமாக கேட்ட பிரசங்கம் எங்கே? உங்களுடைய தீர்மானம் எங்கே? இயேசுக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய ஊழியத்திற்காக உதவி செய்ய வேண்டும் சொல்லி இதுவரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையா? ஆண்டவரே, எங்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, ஆனால் ஊழியத்திற்காக கொடுக்க நான் முன் வரலையே. எப்போ நம்ம செய்ய போறோம்? இயேசுக்காக எப்ப ஆயத்தப்பட போகிறோம்? கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, வருகிற திருச்சபை என்று சொல்லக்கூடிய நீங்கள் நானும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகவே இல்லை என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை கேட்க நீங்க தீர்மானிக்க வேண்டும். தீர்மானம் பண்ண தாமதிக்காங்க. தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரம், ஜெபிக்கின்ற நேரம், உங்களுடைய விசுவாசத்தை நேரம், இது நம்பிக்கை நேரமா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மாற்றும். நீங்க நேரம் எடுத்து அந்த ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொடர்ந்து சொல்லி தீர்மானிச்சான். தொட்ட உடனே நின்று போயிடுச்சு. அடுத்ததாக நான் படிக்கின்ற ஒரு அருமையான ஒரு காரியம், எல்லோருக்கும் தெரிஞ்ச காரியம். அந்த 46ஆம் வசனம், நீங்கள் தொட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் யாருன்னு தெரியல, இது வரைக்கும் நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கையும் தெரியல, நம்ம தொட்ட பொழுதுதான் ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். உங்களை பற்றியும் நம்மளை பற்றியும், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலையும் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தது தெரியாது, ஆனால் அந்த தொட்ட பிற்பாடு தான் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. என்னை தொட்டது யார்? உடைய விசுவாசம் எங்க? உடைய நம்பிக்கை எங்க? இது வரைக்கும் வாழ்ந்த காட்டிலையும் அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சமிட்டு காட்டினார். எல்லோருக்கும் அவ்வளோ கும்பல், எத்தனை பேர் கும்பலாக இருந்தாலும் சரி, உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆனால் உங்களுடைய விசுவாசமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பார்த்துக்கொள்ள அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது அவரை தொட போகிறீர்கள், எப்பொழுது உங்கள் படிக்க விட்டு எழுந்து ஆயத்தமாக போகிறீர்கள், எப்பொழுது அவருக்கு பின்னாக செல்ல போகிறார், அவருடைய வஸ்திரத்தை தொட போகிறீர்கள், தொட்ட பொழுதுதான் வல்லமை பெறப்படும். அவரை விசுவாசிக்கும் போதுதான், அவருடைய நம்பிக்கையை அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சாட்சி பெறுகிறபடியும் பாவமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பெருமான பிள்ளைகளே, அதுவே பெருமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ரோஜா செடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரோஜா செடியில ஐயோ முள் இருக்கு, அந்த முள்ளை தொட்டா அது குத்துமே, முள்ளு குத்துமே, எப்படி ரோஜாவை பறிக்கிறது, ரோஜா பறிக்கும் போது அது முள்ளு குத்துமே என்று சொல்லி நம்ம முள்ளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயோ என் வாழ்க்கை, என் ஓய்வு நாள், அதுவே என் பணம், என் வேலை எல்லாம் போயிடுமே, எப்படி நான் வருது ஆண்டவரே, எத்தனை ஓய்வு நாள் விட்டு வருது, என் பணம், என் பதவி எல்லாம் போயிடுமே, எல்லாத்தையும் நான் விட்டு வர முடியும் எப்படி ஆண்டவரே என்று சொல்லி எத்தனையோ பிரசங்கம் கேட்டோம். எத்தனையோ முறை திருச்சிக்கு வாங்க ஓய்வு நாள் ஆசரிங்க என்று சொன்னபோது தான் வேலையை விட்டுட்டு எப்படி வருது ஆண்டவரே, என் வருமானம் போயிடுமே. ரோஜா முள்ள பார்க்குறோம், ஆனால் அந்த முள்ளுகளுக்கு மத்தியிலே ஒரு ரோஜா இருக்கிறது. அந்த சாதாரண ரோஜா அனுவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்ற நினைக்கிறார். முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, ஆனா அந்த முள்ளுகள் மத்தியில் இருக்கிற அந்த சாரோனின் ரோஜா இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த வஸ்திரத்தை பாருங்க. மென்மையான வஸ்திரம், வாசியான வஸ்திரம், லீபனோனில் வாசனைக்கு ஒப்பான வஸ்திரம். அவனுடைய என்னுடைய சரீரம் அழுக்காக இருக்கிறது, நாற்றமாக இருக்கிறது, அவனுடைய எப்பொழுது நான் பின் செல்வேன். அந்த ஸ்திரீ 11 வருஷமா படுத்திருந்தாங்க. அந்த பெரும்பாலும் ஸ்திரீ அந்த இயேசு கிறிஸ்துவை பின் செல்ல வேண்டும். இது வரைக்கும் நான் வாழ்ந்தேன், இது வரைக்கும் நான் செலவழித்தேன், எல்லா பணமும் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, நான் டாக்டருக்கு கொடுத்தேன், வீணான ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் வீணா போயிடுச்சு.
ஆனதே இன்னைக்காச்சும் இயேசுவை நம்பி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், சத்தியத்திற்காக வாழணும், ஓய்ஞானுக்காக வாழணும் என்று சொல்லி நம்பிக்கை உடலாக பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்கும் போது அந்த சாரோனின் ராஜா பள்ளத்தாக்கில் லீலி பிரிஷமா இருந்து கிறிஸ்துவிய கரத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அந்த பெரும்பாடு ஸ்திரீ வாழ்க்கை அற்புதமாய் மாறிச்சு. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்தபொழுது அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்னை தொட்டது யாரு என்ற அந்த வல்லமை புறப்பட்டுச்சு. அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளுவோமா? இதை பார்த்துக்கொண்டு அருமையான பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து அன்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வரைக்காக ஆயத்தமாகுங்க. அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும், அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும். ஆண்டவரே, அந்த பரலோகத்திலே எனக்காக நீதியின் வஸ்திரம் இருக்கிறது, அந்த வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? வாலிமான பிள்ளைகளே, அன்பான திருச்சபை விசுவாச பிள்ளைகளே, இதை பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளே, உங்களை ஒப்பு கொடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்போ அந்த பெரும்பாடு ஸ்திரீ வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தது போல ஆண்டவரே, நாங்களும் உண்மை பின்பற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வஸ்திரத்தை தொடர்பு நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கப்பா, அதை பரிசுப்படுத்துங்கப்பா. உண்மை போல் மாறத்தக்க இந்த கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய வல்லமையை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அந்த ஸ்திரீ இருக்க அதே நம்பிக்கை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இதை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்மை பின்பற்றும்படியாய், உமக்கு ஆயத்தமாகும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.